ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ். ஸோ அதுக்கு மேலே ரேடியஸ் ரேஷியோங்கிறது அந்த பேஜில் இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஒன்றும் கிடையாது. அந்த ரேடியஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் சாட்சியமிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் அயான்ஸ். ஸ்ட்ரக்சர் இது சாட்சியமிட்டியும் சைஸையும் பொறுத்து வருது. ஸோ இப்போ அயானிக் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆனையான் பெருசாக இருந்து கேட்டையான் கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, ஆனையானோட அந்த கேப்பில் கேட்டையான் போய் என்ன பண்ணும், ஆக்குபை பண்ணிக்கும், வாய்டுன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ த அயானிக் கிறிஸ்டல்ஸ் பிக்கர் ஆனையான்ஸ் ஆர் present in the closed pair arrangements and the cation occupy the voids. ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த கேட்டையான் பை டிவைடட் பை ஆனையான், ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான் சொல்லக்கூடியது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரக்சரை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படிங்க சொல்லியிருப்பாங்க. டிட்டர்மைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அயானிக் கிறிஸ்டல்ஸ். இப்போ இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை தான் டேபிளில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால், தட் இஸ் 0.155 to 0.225 வரைக்கும் இருந்ததுன்னா அதோட கோஆர்டினேஷன் நம்பர் என்னவாக இருக்குன்னா 3 இருக்கும். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் ட்ரைகோனல் பிளேனார். அதே போல் எக்ஸாம்பிள் B2O3. இதை நீங்கள் 1 மார்க்கில் படிக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்ச் அடுத்தது 0.225லேருந்து 0.414 வரைக்கும் இருந்ததுன்னா ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான். அது ஷேப் என்னவாக இருக்கும், டெட்ராஹெட்ரலாக இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் 4. அதுக்கு எக்ஸாம்பிள் ZNS. ஸோ அதே போல் 0.414லேருந்து 0.732 வரைக்கும் இருந்ததுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6, ஷேப் ஆக்டாஹெட்ரல், சோடியம் குளோரைடு. அதே போல் அடுத்த ரேஞ்சு 0.732லேருந்து 1 வரைக்கும் இருந்துச்சுன்னா 8 வரும் கோஆர்டினேஷன் நம்பர், கியூபிக்கு சீசியம் குளோரைடு. ஸோ இது எல்லாமே 1 மார்க்கில் கேட்கக்கூடிய டாபிக். சரி, வாங்க அடுத்தது டாப்பிக்கில் போகலாம். இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்? இந்த டேர்ம் இம்பர்ஃபெக்ஷன் மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரலாக கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியூராக இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்காது. கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும், இம்ப்யூரிட்டிஸ் சேர்ந்துருக்கும். சில அயான்ஸ், தேவையில்லாத அயான்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த இம்பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எதனால் வருதுன்னா, இந்த இம்ப்யூரிட்டிஸால் வரக்கூடியது. சம் டிஃபெக்ட்ஸ் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி கன்ஸ்டிடியூன்ஸ் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? அரேஞ்ச்மெண்ட் சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? தீஸ் டிஃபெக்ட்ஸ் அஃபெக்ட் தி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டோப்பிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டோப்பிங்னா ஆடிங்னு அர்த்தம். டோப்பிங் என்ன அர்த்தம்? ஆடிங். ஃபார் எக்ஸாம்பிளாக ப்ராசஸ் கால் டோப்பிங் லீட்ஸ் டு த கிறிஸ்டல் பர்ஃபெக்ஷன். இம்பர்ஃபெக்ஷன் என்ன ஆகிடும், பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்லேருந்து என்ன ஆகிடும், இம்பர்ஃபெக்ட் கிறிஸ்டலாக மாறிவிடும். ஸோ இது என்னென்ன பண்ணுவது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் மாற்றும். அதே போல் இது இன்க்ரீஸ் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டிங் மெட்டீரியல். இப்போ செமிகண்டக்டர்னால் என்னென்னு சொல்லியிருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டியை பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? எலக்ட்ரிசிட்டியை பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணுறதுல இந்த டோப்பண்ட் அப்படிங்கிற கிறிஸ்டலை நீங்கள் அந்த இதில் சேர்த்துட்டிங்கன்னா, அடிஷன் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸை சேர்த்துட்டிங்கன்னா செமிகண்டக்டரோட கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டினா இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளாக சிலிக்கன் எடுத்துக்கங்க. இது செமிகண்டக்டிங் மெட்டீரியல். அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, இதில் நீ வேறு ஏதாவது இந்த சிலிக்கன் கிறிஸ்டலில் வேறு ஏதாவது இம்ப்யூரிட்டிஸை கொடுத்தானா இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுதான் சொல்லியிருக்காங்க. The ability of ferromagnetic materials such as iron, nickel, etc. to be magnetized and demagnetized depends upon presence of imperfections. இதுக்கு எல்லாமே என்ன தான் காரணம், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் காரணம். கிறிஸ்டல் டிஃபெக்டை இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கீழே உள்ள கேட்டகரி மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம். சரி, இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இதில் என்ன கேட்பாங்கன்னா, இம்பர்ஃபெக்ஷன் எதனால் வருதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள். இதில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் வருது, பாயிண்ட் டிஃபெக்ட்டு, லைன் டிஃபெக்ட்டு, இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட்ஸு, வால்யூம் டிஃபெக்ட், 4 கேட்டகரி இருக்குது. இப்போ இதில் நம்ம பாயிண்ட் டிஃபெக்டை தான் நம்ம அந்த டாப்பிக்கில் கன்சிடர் பண்ண போகிறோம், கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜென்ரலாக அயானிக் சாலிடில் பாயிண்ட் டிஃபெக்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் டிஃபெக்டை மேஜராக 3 கிளாஸிஃபை பண்ணலாம். சாச்சியோமெட்ரிக், நான் சாச்சியோமெட்ரிக், இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ். பாயிண்ட் டிஃபெக்டை சாச்சியோமெட்ரிக்னா தெரியும், ஈவனாக இருக்கும், அயான்ஸ் மிஸ்ஸிங்காக வருது. ஓகேங்களா? ஈவனாக இருந்ததுன்னா சாச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட்ஸ். நான் சாச்சியோமெட்ரிக்னா பேலன்சேஷன், இம்பேலன்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இம்ப்யூரிட்டிஸ் ஆட் ஆகுறது இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ்னு சொல்ல போகிறோம். இந்த சாட்சியோமெட்ரிக்கு நான் சாட்சியோமெட்ரிக்கு ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். சாட்சியோமெட்ரியை கிளாஸிஃபை பண்ணோம்னா
ஸ்கூட்டி டிஃபெக்ட்ஸ்னு பேர், இன்னொன்று ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னு பேர். ஓகேங்களா? அடுத்தது நான் சாட்சியமொழி டிஃபெக்டை மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டும் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்னு பிரிக்கலாம். இதுதான் விஷயம். மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி, இது முதல்ல பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாட்சியமொழி டிஃபெக்ட்ஸ் இன் அயானிக் கிறிஸ்டல்ஸ். ஸோ சாட்சியமொழி டிஃபெக்ட்னு கேட்டாலும் சரி, மோஸ்ட் காமன் டிஃபெக்ட்னு கேட்டாலும் சரி, கேட்டிங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு படிக்க வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட்சியமொழி டிஃபெக்ட்ஸ். இந்த டிஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் இன்ட்ரின்சிக் ஆர் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட்னு பேர். இன்ட்ரின்சிக் ஆர் தெர்மோடைனமிக் டிஃபெக்ட் அயானிக் கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடியது. ஓகே. வேகன்சி ஆஃப் ஒன் அயான் மஸ்ட் ஆல்வேஸ் பி அசோசியேட்டட் வித் எய்தர் பை ஆப்சன்ஸ் ஆஃப் அனதர் பாசிட்டிவ் ஆப்போசிட் சார்ஜ் அயான்ஸ். வேகன்சி ஆஃப் ஒன் அயான் மஸ்ட் ஆல்வேஸ் பி அசோசியேட்டட் வித். அப்போ கேட்டையான் ஒன்று மிஸ் ஆனிச்சுன்னா இன்னொன்று என்ன ஆகும்? ஆனையானுங்கிறது ஆப்போசிட் அயான் ஒன்று மிஸ் ஆகி ஈக்குவல் ஆகும், நியூட்ரலைசேஷன் ஆகும். நியூட்ரலைசேஷன் சொல்கிறோம்ல, அதான் நியூட்ராலிட்டி. ஆர் பர்சன்ஸ் ஆஃப் சேம் சார்ஜ் அயான் இந்த இன்டர்சிஷியல் பொசிஷன். இல்லைன்னா என்ன இருக்கலாம்? ஒரே சார்ஜ் உள்ள அயான்ஸ் வந்து இன்டர்சிஷியல் பொசிஷனில் போய் மெயின்டைன் ஆகணும். எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்டர்சிஷியலாக இன்பிடிவின்னு அர்த்தம். ஸ்பேஸுக்கு இடையில போய், ரெண்டு அயானுக்கு இடையில போய் என்ன பண்ணலாம்? இன்னொரு அயானை வந்து என்ன பண்ணலாம்? ஆக்குபை பண்ணலாம். சேம் சார்ஜ் அயான்ஸ் என்ன பண்ணலாம்? ஆக்குபை பண்ணலாம். ஸோ இதனால் வரக்கூடியது தான் இந்த சாட்சியமொழி டிஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேட்டகரி கேட்டையானும் ஆனையானும் ஈவனாக மிஸ் ஆகுறது டு மெயின்டைன் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி, அதை சொல்லக்கூடியது ஸ்காட்டி டிஃபெக்ட்னு சொல்லலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டையான் அண்டு ஆனையான் ஃப்ரம் த கிறிஸ்டல். இதுதான் முக்கியமான ஹைலைட்டான விஷயம். மிஸ்ஸிங் ஆஃப் கேட்டையான் அண்டு ஆனையான் ஃப்ரம் த கிறிஸ்டல். ஓகேங்களா? இதனால் இந்த டிஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகுது. திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் சேஞ்ச் த சாட்சியமொழி மாற போகிறது கிடையாது. கிறிஸ்டலோட சாட்சியமொழி என்ன ஆகாது? மாறாது. இப்போ கேட்டையான் எந்த அளவுக்கு மிஸ் ஆகிருக்கோ அதே எண்ணிக்கையில் என்ன இருக்கும்? சிமிலர் ஆனையான் ஆகிடும், மிஸ் ஆகிடும். ஓகே. அயானிக் சாலிட் இன் விச் கேட்டையான் அண்ட் ஆனையான்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ். அதுக்கு அடுத்த கேட்டகரி என்ன? அடுத்த கண்டிஷன் இது, சைஸு சிமிலராக இருக்கும். கேட்டையானுக்கு ஆனையானுக்கு என்ன இருக்கும்? சைஸு சிமிலராக இருக்கும். தட் இஸ் Na ப்ளஸ் அண்டு Cl மைனஸ். இங்கே பாருங்கள், இந்த அயானிக் கிறிஸ்டலில் மைனஸ் ப்ளஸ், அது ப்ளஸ் மைனஸ்னு கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க? கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா ஒவ்வொரு லேயராக. இப்போ இதில் என்ன பண்ண மைனஸை மிஸ் பண்ணி காட்டியிருக்காங்க, இதில் என்ன மிஸ் பண்ணி காட்டியிருக்காங்க? ப்ளஸ்ஸை மிஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்போ இங்கே எவ்வளோ நம்பர் மிஸ் ஆகுதோ அதே அளவுக்கு இங்கே மிஸ் ஆகுது. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. கண்டிஷன் என்ன? சைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். அடுத்தது, இந்த டிஃபெக்ட்ஸ்னால் ஏதாவது டென்சிட்டி குறையுதுன்னா இட் அஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் கிறிஸ்டல். ஏன்னா அயான் வந்து லாஸ்ட் மிஸ் ஆகுதுல, டென்சிட்டி என்ன ஆகுது? குறையுது, டிக்ரீஸ் த டென்சிட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோ. The presence of large number of Schottky defect in crystal lowers the density at the point condition. ஓகேங்களா? lower the density. ஓகே. இந்த டென்சிட்டி குறையுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தியரிட்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் வெனேடியம் மோனாக்சைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் யூஸிங் எட்ஜ் லென்த் ஆஃப் யூனிட் செல். இந்த தியரிட்டிக்கல் டென்சிட்டிங்க 6.5 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா? 6.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். ஆக்சுவல் டென்சிட்டிங்கிறது 5.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகுது? டென்சிட்டிங்கிறது குறையுதா? இது என்ன இண்டிகேட் பண்ணுது? 14% ஸ்காட்டி டிஃபெக்டின்ஸ் விவோ கிறிஸ்டல், அதாவது வெனேடியம் மோனாக்சைடு கிறிஸ்டலில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? அப்ராக்சிமேட்டாக 14% ஸ்காட்டி டிஃபெக்ட் இருக்குங்கிறது காட்டுது. அப்போ ஸ்காட்டி டிஃபெக்ட் அந்த கிறிஸ்டல் என்ன பண்ணணும் அப்படின்னா டென்சிட்டியை குறைச்சிரும். ஓகே. The presence of a Schottky defect in a crystals provides a simple way by which atoms or ions can move within a crystal lattice. ஓகே. இது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது, இது முக்கியமான விஷயம். அடுத்தது, இதில் இன்னொரு கிறிஸ்டல்ஸ் இருக்குங்க இல்லையா? இது நம்ம மிஸ்ஸிங் ஆஃப் அயான்ஸை பார்த்தோம். இப்போ அடுத்தது ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது எதனால் வருது? இந்த கிறிஸ்டல் டிஃபெக்ட் எதனால் வருதுன்னு கிடையாது, டிஸ்லொகேஷன். அயான்ஸ் வந்து முறைப்படி இல்லாமல் என்ன இது மாறி போய் லொக்கேட் ஆக பொசிஷனை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுது? அயான்ஸ் ஆக்குபை பண்ணுது. டிஸ்லொகேஷன் பேர். டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் கிறிஸ்டல் லாட்டிஸ். இங்கே நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏஜிபிஆர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம். இதில் சைஸ் ஆஃப் ஆனையான் கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்காங்க.
புரோமைடு அப்படிங்கிறது பெருசு, சில்வருங்கிறது சின்னதாக இருக்கும். புரோமைடு அயான் பெருசாக இருக்கும். இப்போ இங்கே ஏஜி ப்ளஸ் ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ், நீங்கள் அடுக்கி வைக்கிற கிறிஸ்டலை அடுக்கி வச்சுருக்கதான் லேட்டிஸ்னு பேர். இந்த லேட்டிஸில் இந்த சில்வர் அயான் மிஸ் ஆகிடுது. ஓகேங்களா, ஏஜி ப்ளஸ்ங்கிறது மிஸ் ஆகிடுது. அந்த ஏஜி ப்ளஸ் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அடுத்த கிறிஸ்டல் லேட்டிஸ், அட்ஜசன்ட் கிறிஸ்டல் லேட்டிஸில் போய் இன்பிட்வீன், அது இன்டர்சிசியல் சைட்னு சொல்லக்கூடியது. 2 ஆனையான் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2 ஆனையானுக்கு இடையில போய் என்ன இருக்குன்னா, அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில் போய் என்ன இருக்குது, ஆக்குபை பண்ணியிருக்கு. அது டிஸ்லொகேஷனுக்கு ஒரிஜினலாக இருக்க வேண்டிய பிளேஸ் இல்லாமல் வேறு ஒரு கிறிஸ்டல் பிளேஸில் போய் இன்பிட்வீன், இடைச்செறிகள்னு சொல்லக்கூடியது, இன்டர்சிசியல் பொசிஷனில் போய் ஆட் ஆகுறதுனால இதுக்கு பேர் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்னு பேர். ஓகே, அயான், the missing ion occupy the interstitial position. This defect is shown by the ionic solid in which cation and anion differ in size. கேட்டையானும் ஆனையானும் சைஸ் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. இதை கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா, ஆனையான் லார்ஜர் சைஸ் தேன் கேட்டையான், எப்படி சொன்னாலும் ஓகே. ஸ்காட்டிக் டிஃபெக்ட் மாதிரி இதில் எந்த அயான்ஸும் மிஸ் ஆகி வெளியில் போகலை இல்லையா. அப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை, டென்சிட்டி ரிமைன்ஸ் சேம். ஓகே, திஸ் டிஃபெக்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த டென்சிட்டி ஆஃப் கிறிஸ்டல். இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அதுக்கு, ஏஜி பிஆர். அப்போ ஏஜி ப்ளஸ் அயான் லீவ் த நார்மல் சைட், நார்மல் சைட்லேருந்து வெளியில் போயிட்டு இட் ஆக்குபை தி இன்டர்சிசியல் பொசிஷன், இன்டர்சிசியல் பொசிஷன். ஓகேங்களா, இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு டீட்டெயில் கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம்ப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இப்போ அடுத்தது வாங்க, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சாச்சியோமெட்ரிக் டிஃபெக்டில் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது மெட்டல் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ்னால் என்ன, மெட்டல் டிஃபிஷியன்சி, நான் 2 விஷயம் பார்க்க போகிறோம். மெட்டல் எக்ஸஸ் அப்படின்னா என்ன, இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன, எதனால் வருது, டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ். மெட்டல் அயான் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் மெட்டல் அயான் அதிகமாக இருக்குது அண்ட் கம்பேர்டு வித் ஆனையான். கேட்டையான் அதிகமாக இருக்குது ஆனையானை விட. ஓகேங்களா, எக்ஸாம்பிளாக NaCl எடுத்துப்போம், சோடியம் குளோரைடு, KCl இந்த டைப்பில் உள்ளது. The electrical neutrality of a crystal can be maintained by the presence of anion vacancy equal to excess metal ion or by presence of extra cation. இந்த ஆனியானோட வேக்கன்சி ஒன்று மிஸ் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள், Cl மைனஸ் அப்படிங்கிறது ஒன்று மிஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஆனியான் வேக்கன்சி எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூ டு எக்ஸஸ் மெட்டல் அயான். நியர்பை கேட்டையான் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் மெட்டல் அயான் அதிகமாக இருக்கிறதுனாலையோ அல்லது த பர்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேட்டையான், ஏதோ ஒன்று விஷயம் எக்ஸ்ட்ரா கேட்டையான். ஓகேங்களா, அண்டு எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் இன்டர்சிசியல் பொசிஷன், இதனால் வரக்கூடியது. மெயின்டைன்டு பைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக் நியூட்ராலிட்டி ஆஃப் கிறிஸ்டல் மெயின்டைன்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனியான் வேக்கன்சி. ஆனியான் வேக்கன்சி ஈக்குவல் டு எவ்வளோ ஆனியான் வேக்கன்சி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக மெட்டலயான் இருக்கும், எக்ஸஸ் மெட்டலயான் இருக்கும், இல்லைனா ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேட்டையான் இருக்கும், இல்லைனா எலக்ட்ரான் வந்து எங்கே இருக்கும், இன்டர்சிசியல் பொசிஷனில் இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இந்த வகையான டிஃபெக்ட்ஸ் தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸாக இருக்கிறதுனால மெட்டல் எக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அது அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிளாக NaCl கிறிஸ்டல் எடுத்துப்போமே, நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். NaCl கிறிஸ்டல்ஸ் ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோடியம், ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பர் Na+ வச்சு ஹீட் பண்ணுறோம். The ions are formed and deposited on the surface of the crystal. அயான் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகிறது, எதில் டெபாசிட் ஆகுது, கிறிஸ்டலோட சர்ஃபேஸ் மேலே டெபாசிட் ஆகுது. குளோரைடு அயான் diffuses to the surface from the lattice point. குளோரைடு அயான் diffuses to the surface from the lattice point and combine with Na+ அயான். Na+ அயன் எக்ஸஸாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, மெட்டல் எக்ஸஸ் இருக்குது இல்லையா. இப்போ கீழே உள்ள குளோரைடு அயான் என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, மேலே சர்ஃபேஸுக்கு வந்து அந்த Na+ஓட ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. அப்போ Cl மைனஸ் அயான் டு த சர்ஃபேஸ் ஃப்ரம் தி லேட்டிஸ் பாயிண்ட் அண்ட் கம்பைன் வித் Na+ அயான். இந்த எலக்ட்ரான் லாஸ்ட் பை த சோடியம். இப்போ Na+ எப்படி ஃபார்ம் ஆகும்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தானே. அப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆகுது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டலுக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகும். sodium electron lost by the sodium vapor diffuses with the crystal lattice and occupy the vacancy created by the chloride ion. இந்த chloride ion ஒரு latticeல மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். அந்த வேக்கன்சியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சோடியம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணது இல்லையா, அந்த எலக்ட்ரான் என்ன போட்டுன்னு கேட்டிங்கன்னா சர்ஃபேஸ் மேலே வந்து அந்த வேக்கன்சியில் போய் எலக்ட்ரான் வந்து உட்காந்துக்கும். அது எஃப் சென்டர்னு சொல்லுவாங்க.
இந்த ஆனியானிக் வேக்கன்சி ஆக்குப்பைடு பை எலக்ட்ரான்ஸ். இந்த வேக்கன்சி ஆனியானால் வரக்கூடிய வேக்கன்சி எதால் நிரம்பப்படுது? எலக்ட்ரானால் நிரம்பப்படுது. அன்பேர் எலக்ட்ரான்ஸ், சிங்கிள் எலக்ட்ரான் பேர். சோடியம் தரக்கூடிய எலக்ட்ரான்ஸால் நிரம்பப்படுறதுனால அதுக்கு பேர் எஃப் சென்டர். முக்கியமான விஷயம், எஃப் சென்டர்னால் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஹென்ஸ் the formula NaCl which contain excess of Na plus ions can be written as. இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? எக்ஸஸாக உள்ள இந்த ஃபார்முலாவை Na 1 plus x into Clன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவை கேட்டயானிக் வேக்கன்சியில் போய் என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணுது. ஓகேங்களா? இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது எஃப் சென்டர்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதில் இது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ஸ். அடுத்ததுப்பா, இதுலேயே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஸ்டின்ஸ் வேறு என்ன கேட்கலாம் பாருங்கள். இந்த ஜிங்க் ஆக்சைடு கலர்லெஸ் அட் ரூம் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வென் இட் இஸ் ஹீட்டட் இட் பிகம் yellow in color. On heating it loses oxygen and thereby forming free Zn2 plus ion. The excess Zn2 plus ion move to the interstitial site and the electrons also occupy the interstitial position. கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? கொஸ்டின் நீங்கள் எழுதிக்கிங்க. Why does zinc oxide exhibit enhanced electrical conductivity on heating? என்ஹான்ஸ்னு அதிகம். ஏன் ஜிங்க் ஆக்சைடுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதிகமாக போகுது ஹீட் பண்ணால் அப்படின்னு கேட்டால் இதை எழுதலாம். ஜிங்க் ஆக்சைடு கலர்லெஸ்ஸாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? எல்லோ கலராக மாறிடும். அப்போ இட் லாசஸ் ஆக்சிஜன் அண்ட் தேர் பை ஃபார்மிங் Zn2 plus ion. அப்போ ஜிங்க் ஆக்சைடு என்ன ஃபார்ம் ஆகிடும்? ஹீட் பண்ண என்ன ஆகிடும்? இட் லூசஸ் ஜிங்க்கு எலக்ட்ரான் Zn2 ப்ளஸ்னு வந்துடும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஆக்சிஜனா ஜென்ரலாக இதுமாரி தான் எழுதலாம். இந்த ஆக்சிஜனை நான் என்ன பண்ணுறேன்? பேலன்சேஷன் இல்லாமல் இருந்தாலும் ஆஃப் ஆக்சிஜன் எழுதுகிறேன். இதுதான் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸஸ் Zn2 plus ion மூவ் டு த இன்டர்ஸ்டிஷியல் சைட். Zn2 plus ion என்ன ஆகும்? இன்டர்ஸ்டிஷியல் சைட்டில் மூவ் ஆகும். அண்ட் த எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ ஆக்குப்பை இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் ஆக்குப்பை பண்ணும். இதனால தான் ஹீட்டை நீ கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஜிங்க் ஆக்சைடு ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினை நீங்கள் படிச்சிட வேண்டியது. ஜிங்க் ஆக்சைடு ஏன் எலக்ட்ரிக்கல் நேச்சர் அதிகமாக இருக்குது ஹீட் பண்ணால் அப்படிங்கிற சொல்லணும். ஓகேங்களா? இந்த என்ட்ராப்டு எலக்ட்ரான்ஸ் என்ஹான்ஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி காரணம் என்ன? அந்த எலக்ட்ரான் போய் என்ன பண்ணுது? அந்த இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷனில் ஆட் ஆகுது. கிரேட்டர் த நம்பர் ஆஃப் எஃப் சென்டர் மோர் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் கலர். கிரேட்டர் த எக்ஸ், அந்த எலக்ட்ரான் போய் ஆக்குபை பண்ணதில் இந்த எஃப் சென்டரில் எலக்ட்ரான் அந்த ஆக்குபை பண்ணுறது அதிகமாக போச்சுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் கலர் அதிகமாகும். தீஸ் கிறிஸ்டல்ஸ் ஹேவிங் few free electrons and thus such solids act as a semiconductor. இது மாதிரி உள்ள சாலிட்ஸ் என்ன பண்ணலான்னா செமிகண்டக்டிங் டிவைசஸில் வரும். எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன், இந்த புக்ஸில் உள்ளதை நீங்கள் சொன்னால் போதும். அடுத்தது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்ஸ். மெட்டல் குறையிறது. மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்ஸ் எதுனா இன் த பிரசன்ஸ் ஆஃப் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் கேட்டயானோட எண்ணிக்கை குறையுது தேன் ஆனியான். இதை பார்த்துக்கிட்டோம் போதும். லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஆனியான் கேட்டயான் தேன் ஆனியான். ஓகேங்களா? திஸ் டிஃபெக்ட் இஸ் அப்சர்வ் இன் எ கிறிஸ்டல் இன் விச் கேட்டயான் ஹேவ் ஏ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் வரக்கூடியது வேரியபிள் வேலன்ஸ் எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் வருதோ அதில் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதெல்லாம் மாறுதோ அதில் வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் தான் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? இது முக்கியமான விஷயம். FeO எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். FeO அந்த கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் என்ன மிஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல இங்கே ஒரு அயான் மிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் FeO கிறிஸ்டல்ஸ் சம் Fe2 plus ions ஆர் மிஸ்ஸிங். Fe2 plus ion மிஸ் ஆகுது. இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது? Fe2 plus ion மிஸ் ஆகுது ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். இந்த மிஸ்ஸிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டு மெயின்டைன் தி எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கேட்டயான். என்ன பேர்? ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கேட்டயான் அப்படிங்கிறது. ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கேட்டயான் என்ன சொல்லக்கூடியது? Fe3 ப்ளஸ் அப்படிங்கிறது அந்த போய் ஆக்குபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளாக Fe2 plus ion missing from the crystal lattice to maintain the electrical neutrality twice the number of Fe2 plus ion crystal is oxidized to Fe3 plus ion. Fe2 plus ion Fe3 plus ion oxidize ஆகிடுது. Fe3 plus ion oxidize ஆகிடுது. ஓகே,
இந்த ஆக்சிடைஸ் ஆனது பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஆகும், மிஸ் ஆனது என்ன ஆகிடுது, நியூட்ரலைஸ் ஆகிடுது. இன் சச் கேசஸ் ஓவரால் நம்பர் ஆஃப் Fe2+ அண்ட் Fe3+ அயான் இஸ் லெஸ் தேன் O2- அயான். ஓவரால் நம்பர் அப்படிங்கும்போது அயனை விட O2- விட கம்மியாக இருக்கும். ஓவரால் நம்பர் ஆஃப் Fe2+ அண்ட் Fe3+ அயான் இஸ் லெஸ் தென் O2- அயான். ஓகேங்களா, அது ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் பாருங்கள். FeXO3 எக்ஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்ஸ், இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேப்பா. ஓகே, இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெக்ட்ஸ் எதனால் வருது, டியூ டு கேட்டயானிக் வேக்கன்சி ஆர் ஆனியான் ஆக்குபை தி இன்டர்ஸ்டிஷியல் சைட். கேட்டயானிக் வேக்கன்சியால் வரக்கூடியது டிஃபெக்ட்டு ஜென்ரலாக ஞாபகம் வச்சிங்க. அதே போல் ஆனியான் என்ன பண்ணுது, ஆக்குபை தி இன்டர்ஸ்டிஷியல், இதுவும் வரும். டெஃபெக்ட்ஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் இன்டர்ஸ்டிஷியல் மெட்டல்ஸ். டிஃபெக்ட் எதனால் வருது, அந்த டிரான்சிஷன் மெட்டலால் வரக்கூடிய FeO, FeS அந்த மாதிரி மெட்டல்ஸ்லாம், டி பிளாக் எலமெண்ட்ஸ்லாம் இந்த டிஃபெக்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் எதாவது பேலன்ஸ் ஆகுது, இந்த எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பேலன்ஸ்டு. நெகட்டிவ் இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் மிஸ் ஆகிடுதுல, Fe2+ மிஸ் ஆகிடுதுல, இட் இஸ் பேலன்ஸ்டு பை ஆக்சிடேஷன் ஆஃப் சம் நியர்பை மெட்டல் அயான். மிஸ் ஆகிற அயான்ஸ் எதால் பேலன்ஸ் ஆகுது, இட் இஸ் பேலன்ஸ்டு பை ஆக்சிடேஷன் ஆஃப் சம் நியர்பை மெட்டல் அயான். இது ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். லாஸ்ட் ஒன், இம்ப்யூரிட்டிஸ் டிஃபெக்ட்ஸ். இது ஜென்ரலாக அயானிக் சாலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய டாபிக் தான் இது. அயானிக் சாலியில் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ் சொல்லக்கூடிய சில அயான்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுற. ஓகேங்களா, இஃப் த இம்ப்யூரிட்டிஸ் அயான்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் தி ஹோஸ்ட், டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் ஸ்டேட்டாக இருக்கும். வேக்கன்சிஸ் ஆர் கிரியேட்டட் இன் த கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆஃப் ஹோஸ்ட். ஓகே, வேலன்சிஸ் ஆர் கிரியேட்டட் இன் தி கிறிஸ்டல் லாட்டிஸ் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிளாக கேட்மியம் குளோரைட், சில்வர் குளோரைட் அப்படிங்கிறது, கேட்மியம் குளோரைட் டு சில்வர் குளோரைட். இப்போ அடிஷன் ஆஃப் கேட்மியம் குளோரைட்லேருந்து சில்வர் குளோரைட் நீ சேர்த்திங்கன்னா ஈல்டிய சாலிட் சொல்யூஷன்ஸ் வேர் த டைவேலண்ட் கேட்மியம் அயான் ஆக்குபை த பொசிஷன் ஆஃப் சில்வர் அயான். அப்போ இன்னொரு சாலிடோட பொசிஷனை என்ன பண்ணுது, இன்னொரு மெட்டல் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ கண்டிப்பாக இது என்ன டிஸ்டர்ப் பண்ணும், அந்த ஹோஸ்ட் அந்த இதோட எலக்ட்ரிக்கல் நேச்சர் என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். திஸ் வில் டிஸ்டர்ப் தி எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி ஆஃப் கிறிஸ்டல். கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா Cd2+ இருக்குது, இங்கே Ag+ தான் இருக்குது. அது டைவேலண்ட், இது யூனிவேலண்ட். அப்போ in order to maintain the same proportional number of Ag+ ions, அப்போ to maintain the ஒரே மாதிரி இருக்கணும், in order to maintain the same the proportional number of Ag+ ion leave the lattice. ஓகேங்களா, lattice விட்டு வெளியில் வருது. சரி, this produce a cationic vacancy in the lattice. கேட்டயானிக் வேக்கன்சி Ag+ வெளியில் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், கேட்டயானிக் வேக்கன்சி கிரியேட் ஆகிடும். இதுதான். ஓகேங்களா, Ag+ நீ எடுத்துடுறதில்ல, Ag+ எடுத்துகிட்டு தானே கேட்மியம் குளோரைடை போடுற. அந்த Ag+ நீ வெளியில் எடுத்துறதுனால கேட்டயானிக் வேக்கன்சிங்கிறது ஃபார்ம் ஆகும், லாட்டிஸ் வேக்கன்சி. சச் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் ஆர் கால்டு இம்ப்யூரிட்டிஸ் டிஃபெக்ட்ஸ். இந்த இம்ப்யூரிட்டிஸ்னால் தேவையில்லாத அடிஷனாக வேறு ஒரு அயான்ஸை நீ அந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் சேர்க்கறதுனால அதுக்கு பேர் இம்ப்யூரிட்டிஸ் டிஃபெக்ட்ஸ்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இது அன்ஃபெமிலியர் ஒன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரைட், கீழே உள்ளதை நீங்கள் படித்து பாருங்கள். டூ யூ நோ அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான விஷயம். பீசோ எலக்ட்ரிசிட்டி, பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பைசோ அப்படின்னு சொல்லாமா. ரைட், இந்த எலக்ட்ரிக்கல், இந்த அப்பியரன்ஸ் ஆஃப் an electrical potential across a side of crystal when you subject to it mechanical stress. 2 mark கொஸ்டின் கேட்டால் படிச்சுக்கலாம். பீசோ எலக்ட்ரிசிட்டி மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி ரிசல்ட்டிங் ஃப்ரம் த ப்ரெஷர் அண்ட் லேட்டன்ட் ஹீட். இது நீங்கள் எழுதினா போதும். ஈவன் இந்த இன்வர்ஸ் இஸ் பாசிபிள் விச் இஸ் நோன் அஸ் இன்வர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஒன்றும் கிடையாது, சில கிறிஸ்டல்ஸ் இருக்குங்க இல்லையா, வென் சச் கிறிஸ்டல்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு ப்ரெஷர் ஆர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். நீ கிறிஸ்டல்ஸை ப்ரெஷரோ இல்லை மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோ நீ கொடுக்குற, மேலே அடுக்கி கொடுக்குற, அப்போ என்ன கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. கன்வர்ஸ்லி இஃப் an electric field is applied to such a crystal, the crystal gets deformed. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை டு சச் கிறிஸ்டல்னு சொன்னேன். மேலே போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ கண்டிப்பாக அந்த கிறிஸ்டல்ஸ் என்ன ஆகும், டிஃபார்ம் ஆகும். மெக்கானிக்கல் சைனால் என்ன ஆகிடும், டிஃபார்மேஷன் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அலைன்மெண்ட் மாறும். டைபோல் என்ன ஆகும்னா அலைன் ஆகும், ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சு டைபோல் மூமெண்ட் கிறிஸ்டல்ஸில்.
அப்போ அந்த டிஃபார்ம்டு டியூ டு தி ஜெனரேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின்னு சொல்லக்கூடியது இந்த கிறிஸ்டல்ஸ் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் ஓகேங்களா இன்வர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இந்த ரிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இதை தான் கொடுத்துருக்காங்க. இதனால் அந்த எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த எனர்ஜி நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாமா, எனர்ஜி நிறைய கேப்சர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் படித்து பாருங்கள் ஓகேங்களா. இதோட உங்களுக்கு இந்த சாலிட் ஸ்டேட்டில் உள்ள லெசன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.